ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங்கில் வந்து எப்படியாவது போர் அடிச்சதுன்னா சாப்பிடக்கூடிய ஹாஃப் பாயில் தாங்க பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் பாயில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்படி தோசை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹாஃப் பாயில் சாப்பிடணும்னு தோணும் எல்லாருக்கும். ஸோ அதுதாங்க இப்போ செய்ய போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து நான் இது ஹாஃப் பாயில் கூட போடணுமா அது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா செஞ்சதே என் ஹஸ்பண்ட் தாங்க. ஆக்சுவலாக அதான் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபே நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்ல. உங்களுக்கு வந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போய் ஹாஃப் பாயில் எப்போ வேணாலும் நீங்களே வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள், அவங்களே ஒரு முட்டையை எடுத்தாங்க. ஹாஃப் பாயிலுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு தேவையான அளவுக்கு வந்து போட்டுக்கணும். பெப்பர் வந்து கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ பெப்பர் நமக்கு தேவையோ, காரமாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கலாம். மீடியம் காரம் தேவைன்றவங்க மீடியமான காரம் வந்து போட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு வந்து பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். அதாங்க ரொம்ப முக்கியம். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிடும் கீழே. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஒரு முட்டையை பொறுமையாக உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக பெப்பர் போட்டுட்டு அழகாக திருப்பி விட்டு உடையாமல் எடுத்து பிளேட்டில் வச்சு நமக்கு வந்து அதை சாப்பிட்றதுக்கு தாங்க ஆசையாக இருக்கும். அது எந்த அளவுக்கு நம்ம வந்து உடையாமல் அப்படியே அழகாக அந்த எல்லோ வந்து நம்ம சாப்பிட்றணும் அப்படிங்கிறது தாங்க. சரி, எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.